பொண்ணு அருளாள வெள்ளாம செழிக்கணும், வீடெல்லாம் மகிழ்ச்சி பொங்கணும், ஊரெல்லாம் செல்வம் பெருகணும். ஊர்ல மழையெல்லாம் உண்டா? வெள்ளம் எப்படி? நல்ல மழை, நல்ல விளைச்சல். சரி, நீங்க எல்லாம் சௌக்கியம் தானே? ரொம்ப சௌக்கியம் மாமா. இல்லம்மா தானே, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா அட வாங்க. முந்தையெல்லாம் வந்தா என்ன துடுக்குத்தனமா பேசும், பாவர்தாவணி கட்டோட பேச்சே கட்டணும். இப்ப அவ பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அது தெரிஞ்சுதானே லட்சியம் பண்றதுக்கு வந்தா நானு. என்ன மாமா நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிட்டுட்டே பேசுவோம். மாப்பிள மாமா பயப்படாதீங்க, கண்ணம்மா சமையல் இல்ல, அம்மா தான் சமைச்சிருக்காங்க. வாங்க வாங்க. அப்புறம் நீ சொல்லு. இப்போ என் தங்கச்சி பொண்ணு பெரிய மனுஷன் ஆயிடுது. இப்ப 4 பேர் கூடி இருக்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன நிச்சயம் பண்ணா போச்சு காடு. ஏமா சிவகாமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? அது உங்க வீட்டு பொண்ணு, பெரியவங்க நீங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணினா சரிதான். சரி, அப்ப நகநட்டை பத்தி பேசுவோமா? என்ன நாடாமக்கரையா நகநட்டை பத்தி பேசிக்கிட்டு? நம்ம கொரட்டூர் கோயில்ல இருக்கானே, அவன் தங்கச்சிக்கு உடம்பு பூரா தங்கமா பூட்டின. ஐயோ, புடவையே வாங்கி தரலையா? அட சும்மா இருப்பானே, சாமாசமான கல்யாணத்தை முடிக்காம. ஐயா, கொரட்டூரார் அவர் தங்கச்சிக்கு என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதை சீரும் சேப்புமா நான் செஞ்சே தருவேன். உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகைகளா பூட்டத்தான் போறேன். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு சீர்வகைகளை செய்யத்தான் போறேன். பெரிய பந்தலா போட்டு மேலதாளத்தோட என் வீட்லயே கல்யாணத்தை தடபடலாம் ஓஹோன்னு நடத்தத்தான் போறேன். அப்புறம் என்ன வேதாச்சனா? அதான் பிரமாதம் சொல்றானே, நீ என்ன சொல்ற? அவன் சொன்ன உட்பாடு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏப்பா வேலை, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வர அறுவடைக்கு அப்புறம் தை மாசத்திலே வச்சுக்கலாம் மாமா. சரி, அப்புறம் என்ன தாம்பலம் மாத்திக்க வேண்டியதானே? தனம் தனம் என்னம்மா, உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டேம்மா. வெக்கத்தை பாரு. என்னங்க இது? தனம் ஏன் வெக்கப்பட்டு இருக்கா? ஒண்ணுமில்ல, கல்யாணம் சொன்ன அவ்வளவுதான், வெக்க வந்துருச்சு. என்ன இருக்காதா? ஐயா, நீ எதுக்காக வெக்கப்படுற? தங்கச்சி, கல்யாணம் ஆயி நீ புருஷ வீட்டுக்கு போன உடனே இந்த அண்ணனை மறந்துட மாட்டியே. இந்த பாரு, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நேரா உன் வீட்டை தேடி வருவேன், ஒண்ணு கேட்பேன். என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறேனா? என்ன கேட்க போறேனா? கேட்கிறேன் பாரு. ஏண்டா, அத்தனை பேர் மத்தியிலே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வீராப்பா பேசிட்டியே, அத்தனையும் செய்ய வேணாம்? நான் செய்யத்தாம போறேன். உன் நெஞ்சு நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கே, அதை நிறைவேற்றி வைக்க பணம் நிறைய செலவாகுமே, அதுக்கு எங்க போவேன்டாண்டா கேக்குறேன். நான் மண்ணை நம்பி வாழறோம் அம்மா. நெஞ்சில உரமும் கையில வலுவு இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு என்னமா கவலை? நிலத்துல பாடுபட்டு சம்பாதிப்பேன். சம்பாதிச்ச பணம் அவ்வளவையும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவே செலவு செய்வேம்மா. கடவுள் நம்ம அந்த நிலையில வைக்கலையப்பா, கடன்காரனத்தானே வச்சிருக்காரு. நீ என்னதான் உழைச்சு சம்பாதிச்சாலும் அறுவடையில வர நெல்லுல பெரிய ராஜா கடனுக்கு வர கட்டணுமே, அதை மறந்துட்டியா? இப்ப சொல்லுப்பா, இந்த கடனை அடைக்க போறியா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறியா? நீங்க சொல்றது இப்பதாம்மா எனக்கு புரியுது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா. இப்பவே நான் போய் பெரிய ராஜாவை பார்த்து கடனை அடுத்த மகசூல கட்டிடுறேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுப்பா, அவங்க ஊரை அடிச்சு ஒலையில போடுற கூட்டமாச்சே. நீ போய் கேட்டா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியப்பா? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்னம்மா, கல்யாணம்னு சொன்னா வேண்டாம் சொல்ல போறாங்க. நீங்க பேசாம இருங்க, இப்பவே போய் நான் உங்களுக்கு போயிட்டு வந்துடுறேன். பெரியராஜா, நம்ம காத்தமுத்து கணக்க பார்த்தேன். கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்த்து என்னையா பண்றது? ஊரையும் கொஞ்சம் பாரு. என்னமும் பார்த்துட்டு தானுங்களே இருக்கிறேன். என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? நம்ம மாடசாமி மாந்தோப்பு பாத்தியா எப்படி காத்து கிடக்கு? பார்த்தேன், ஓடி அந்த கணக்கையும் பார்த்தேன். ஒழுங்கா பணத்தை கட்டி இருக்கிறானுங்களே. ஒழுங்கா பணத்தை கட்டிட்டா அதுக்காக காஞ்ச மாங்காய் எல்லாம் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அதானே ஐயா, அதையும் கொஞ்சம் கம்மியா. ஐயா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க. மாடசாமி தோப்பு மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டு சமயத்துக்கு வந்தாச்சு. 6 பசங்க சமணம் போட்டு உட்கார்ந்து நறுக்கிட்டு இருக்கிறானுங்க ஊறுகாய். 6 பேர் நடத்துறாங்களா? முதல்ல உன்ன ஐயா, பெரிய முதலாளி, என் உழவு மாட்டையும் கலப்பையும் நடராஜா பறிச்சுட்டு வந்துட்டாருங்க. ஆமாங்க முதலாளி, இந்த தள்ளாத வயசுல நாங்க 2 பேரும் அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம். 6 வயசு கஞ்சி குடிக்கிறதுக்கு அது கூட இல்லையாதான் நாங்க என்ன செய்வோம்? இந்த நாய்களை அடிச்சு விரட்டுறான். உங்களை எங்க புடிச்சு தள்ளுறதுன்னு எனக்கு புரியல. வயசாச்சே, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. பாருங்க, பணக்காரன் விட்டு சோறு ஊசி போனா தாயா உங்களை மாதிரி ஏழைங்க கவனமே அவங்களுக்கு வரும். போயா, பெரியவரு பெரிய ராஜா எத்தனை பேரையா காப்பாற்றுவாரு? முடியல வராத.
ஐயா ஏன் இப்படி வள்ளு வள்ளுன்னு விழுற? என்னங்க முதலாளி? இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா நான் இருக்கம்மா, எதுவும் போட்டு வளர்த்துருக்காங்க. போங்க போங்க. ஐயா பெரிய முதலாளி, கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க. நாங்க ஏழைங்க. என்னையா என்னையா ஏழைங்க? பாருங்க ஏழைங்களா இவங்க. ஏழையா நீ? நீ வேட்டி எங்க கட்டுற? இடுப்புல. அவரு அதுலதான். அப்புறம் என்ன ஏழை பணக்காரன்? போங்க போங்க போ. ஐயா உழைக்கிறதுக்கு வழி இல்லையா? உழைக்க வழி இல்லாதவங்களுக்கோசம் தான் 3 கேணியை வெட்டி வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா, ஐயா சொல்றது உனக்கு புரியலையா? நீதான் நல்லவங்க, இவர்தான் 7 குழந்தைங்க. பேசாம 3 நிலத்திலையும் போய் உளுந்து முதங்க. வேற வழி இல்லம்மா, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா ஏழும் கலப்பை என்ன இருந்ததா? பண்ட மாற்றம் எதுவும் இல்ல. அதானே அதானே பாத்தீங்களா, எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி. அக்கிரமம் பண்றதுல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒத்த மிஞ்சுவான் போல் இருக்குது. போங்க போங்க. பணத்தை கொண்டாந்து வச்சுட்டு மாட்டை புடிச்சுக்க, கலப்பையை தூக்கிக்க, திரும்பி பார்க்காம ஓடிப்பா. போயப்பா. இதுங்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா போவாத, உத கொடுத்தாதான் போவான். அவரை ஒண்ணும் செய்யாதீங்க ஐயா. நீங்க போயிடுங்க. போயிடுறோம், நாங்க போயிடுறோம். போயிடுங்க போயிடுங்க. சனின்னு ஒழிஞ்சுதுங்க. போயிட்டாங்க. போவாட. இந்த வெள்ளையை அறுவடை பண்ணிட்டவன் பார்த்துட்டு அசைக்கிறான். ஆட்டம். பாதி வேலு, நீங்கடா வந்த? அவங்கிட்டதான் மாட்டையும் கலப்பையும் பறிச்சுட்டு வந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது பறிச்சுட்டு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பெரிய ராஜாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் பத்திரமா பேசிக்க. பாவி விரலை நீட்டாதரா, மூடிக்க. நிக்கிறான் பாரு கணக்கு. விரலை பார்த்தா வெத்து கயத்துல ஒத்தி எடுத்துருவான். பத்திரம். ஐயா கும்பிடுறேங்க. அடக வேறுவா. என்னப்பா உன் தங்கச்சி சடங்குலாம் ரொம்ப தடபடலாம் நடத்துறியாமே? ஆமாங்க, இன்னைக்கு தான் கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணினேன். ஐயா தயவு இருந்தா கல்யாணம் முடிஞ்சா மாதிரிங்க. என்னப்பா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் தயவு என்ன வேண்டி கிடக்கு? என்ன சொல்ற? கல்யாண செலவுக்கு இந்த அறுவடையத்தான் நம்பி இருக்கிறேன். ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வட்டியும் முதலமா சேர்த்து கொடுத்துருவேங்க. நீ சேர்த்து கொடுத்துருவப்பா. ஆனா இப்ப எங்க நிலைமை சரியில்லையே. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இத பாருங்க, இது கல்யாண காரியம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே உங்க கையில இருக்கிறதா நினைச்சு நீங்க தான் ஐயா உதவி செய்யணும். வேலு, தை மாசம் தானே கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னங்க இது? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்தா மாதிரிங்க. சரி போய் ஏற போட்டு. கல்யாண காரியம் அது தானாவே நடக்கும். ஐயா நீங்க எனக்கு மட்டும் இல்லீங்க, இந்த ஊருக்கே தெய்வங்க. இருக்கட்டும் இரு, நீங்க சந்தோஷமா போயிட்டு வா. நான் வரேங்க. என்னன்னா வரவன் போறவனுக்கு எல்லாம் சரி சரி சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ண என்ன ஆகும்? என்ன சொல்லிட்டப்ப நானு விவசாயத்தை ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் சும்மா என்ன. என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, இவ்வளவு பாசத்தையும் தூக்கிக்கிட்டு நீ உன் புருஷ விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படியுமா இருக்க போறேன். சும்மா என்ன எதையாவது பேசிக்கிட்டு வாங்க. ரொம்ப பிடிக்குமில்ல? ஆமா, இத முதல்ல சாப்பிட்டு போய். தங்கச்சி எனக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு கூட தெரியலமா, உனக்கு தாமா தெரியுது. அண்ணன் இன்னைக்கு தானே வந்துச்சு. நாம 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். மச்சான் நல்ல அண்ணன் தங்கச்சிடாங்க. என்ன எங்க தங்கச்சியோட கொஞ்சிட்டு இருக்க? இங்க ஏன் நின்னுட்டு இருக்கல? வாயில ஏதாவது நல்லா வந்துட போதாமா, வந்தா பல்லதெல்லாம் உடச்சு போடுவேன். நீ வாமா. நீ இந்த வருஷம் நம்ம நிலத்துல அமோகமான விளைச்சல். நினைச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை சும்மா ஓஹோன்னு என்ன உன் நிலத்துல
அறுவடை செய்யறீங்க? எதுக்காகவா? நீ எங்க கிட்ட வாங்கல கடை, அதுக்காகடா. ஐயா, உங்க கடனை அடுத்த மகசூல்ல கட்டுன்னு பெரிய ராஜா கிட்ட சொல்லிட்டாருங்க. அவரு சரின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப சொன்னாரா, இப்ப தேவைப்படுதுல்ல. ஏன்டா நிக்கிறீங்க? அவரடா என்னங்க இது? பெரிய ராஜா சொன்ன வார்த்தையை நம்பிட்டாருங்கிற என் தங்கச்சி கல்யாணத்தை நான் வச்சிருக்கிறேன். நாங்களும் இத்தனை நாளா இதை நம்பி தாண்டா எங்க கடனை விட்டு வச்சிருந்தோம். இப்படி எல்லாம் அநியாயமா பேசாதீங்க. அண்ணன் ஒண்ணு சொல்றதும் தம்பி ஒண்ணு செய்யறதும் கடவுளுக்கு அடுக்காதுங்க. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை நம்பித்தான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு இப்ப விட்டு கொடுக்குறியா? அடுத்த வருஷம் மகசூல் பூராவையும் உங்க கடனுக்கே நான் கட்டிடுறேன் ஐயா. இந்த வாட்டி நாங்க இதை எடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கடா. சின்ன ராஜா, இந்த நிலத்துல பாடுபட்டு பையன் வளர்த்ததுனாலே இதை நீங்க எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? மாட்டை எவன் வேணாலும் மேய்க்க வேண்டாம். ஆனா அதுல பால் கறக்கிற உரிமை மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தாண்டா இருக்கு. உனக்கு பணம் கொடுத்தவன் அறுத்துட்டு போறதுல என்னடா தப்பு இருக்கு? உண்மைதாயா, மாட்டுக்கு சொந்தக்காரன் தான் பாலை கறக்க முடியும். கடன் கொடுத்தாரு உங்க அண்ணன், அவரை வர சொல்லியா. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை வாங்கிக்கங்க. ஆனா இந்த நெல்லை அறுத்து எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? அண்ணா, தனு